தாய்மையின் ஏக்கம். ஒற்றை வார்த்தையால் உன்னை பற்றி சொல்லிட முடியாது என் கண்மணியே. இது ஒரு தாயின் ஏக்கம். நீ எப்போது என் வயிற்றில் உதிப்பாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தாயின் ஏக்கம் என் கண்மணியே. கணவன் அவன் பிடியில் கூடலின் போது கிடைக்கும் வலியை விட எங்கள் அன்பின் அடையாளமாய் என் வயிற்றில் உதிப்பாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக நாள்தோறும் வழி மீது விழி வைத்து நித்தமும் என் அடிவயிற்றை தொட்டு பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் என் ஊன் கிழித்து உதிரம் தெரித்து நீ வரும் அந்நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. என்னவனின் சாயலில் நீ அழகாய் சிரிக்க நான் பார்த்து ரசிக்க வேண்டும். நீ தவழும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும். உன் பிஞ்சு விரல்கள் என் விரலை பிடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் என் கனவில் மட்டும்தான் காண்கிறேன். இவையெல்லாம் என்றாவது நிஜமாகும் என்ற நம்பிக்கையில் என் தாய்மையின் ஏக்கமாக. இப்படித்தாங்க பல பெண்கள் ஒரு குழந்தைக்காக இன்னமும் ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. தான் ஒரு குழந்தைக்கு தாயாகணுங்கிற அந்த ஏக்கம் அவங்கள பாடப்படுத்தும். இவங்களோட வலியை புரியாத பல பேர் எப்போ விசேஷம், எப்போ குழந்தை கிடைக்கும், என்ன ஆச்சு, ஏன் இன்னும் கிடைக்கல, இப்படி பல கேள்விகள் கேட்டு அவங்கள காயப்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இதனால பல விதத்துல பெண்கள் காயப்பட்டுக்கிட்டும் வலி அனுபவிச்சுட்டும் இருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டா அது இப்ப வரைக்கும் கேள்விக்குறிதாங்க. பல பெண்கள் குழந்தைக்காக இன்னமும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மைதானே.